என்ன மதனி, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்களே இப்படி டிப் டாப்பா ரெடி ஆயிட்டோம், நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? மதனி என்ன ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையோ? அத்தாச்சி, போய் ரெடி ஆயிட்டு வாங்க மதனி. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இன்னும் போக போகதான் தெரியும். அது வரைக்கும் நீங்க ரெடி ஆகாம நேத்து கட்டின புடவையோட இப்படி நிக்கலாமா? இங்க பாருங்க, போய் குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா வாங்க. இன்னும் ஏகப்பட்ட பரபரப்பான காட்சிலாம் அரங்கேற வேண்டி இருக்குல்ல. வாடி. மா, இன்னும் என்னம்மா இந்த காவியா கலவரம் பண்ணாம இருக்கான்? ஒருவேளை அவங்க அப்பனை நேர்ல கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணலான்னு இருக்காளோ என்னமோ, யாருக்கு தெரியும். பார்க்கலாம், இரு, வா போலாம். அக்கா, கடவுளே, பாதாள அற மாதிரி இருட்டுல மூடி கிடந்த என் வாழ்க்கைய தமிழ் செல்வி எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த கதவை திறந்து விட்டு எனக்கு ஒரு வழி காட்டியிருக்கான். படிப்பு ஒண்ணுதான் ஒரு பொண்ணுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கா. அவ பேச்சு கேட்டு நான் மறுபடியும் இன்னில இருந்து படிக்கலான்னு இருக்கேன். நான் நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகி வக்கீல் ஆகணுங்கிற என்னுடைய கனவை நான் அடையணும். இது எல்லாமே நடக்கணும். கடவுளே, மலராக்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க லட்சியத்தை அவங்க அடையணும். எனக்கு எப்படி நீ துணையா இருந்தியோ அதே மாதிரி அக்காவுக்கும் நீ துணையா இரு. அக்கா, இதுதான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டின ரசீது. இதை கொண்டு போய் உங்க டுட்டோரியல்ல கொடுத்தா உங்களை சேர்த்துப்பாங்க. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ் தனம், தேங்க்ஸ். அக்கா, வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ். தமிழ், என்னை விட நீ வயசுல சின்ன பொண்ணு, ஆனா படிப்புல வசந்தவ. என்ன ஆசீர்வாதம் பண்ணு தமிழ். ஐயோ அக்கா, அக்கா, என்னக்கா நீங்க என்ன பண்றீங்க? என்னை விட நீங்க வயசுல மூத்தவங்க, நீங்க போய் ஏன் காலில் விழுந்துகிட்டு? வயசுல பெரியவங்க நம்ம காலில் விழுந்தா நமக்கு கிடைச்ச பாவம் தான்க்கா அது. என்னக்கா இப்படி பண்றீங்க? இல்ல தமிழ், வாழ்க்கையில நீ என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குமுக்க ஆடி கிடந்த எனக்கு ஒரு திசைய காட்டினது நீதான். நீ மட்டும் இல்லனா எனக்கு படிக்கணுங்கிற எண்ணமே வந்திருக்காது. நல்லபடியா படிங்கக்கா. படிப்பு ஒண்ணுதான் நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே சொத்து. நம்ம படிப்போம், நிறைய படிப்போம். படிப்பு மூலமா நல்ல நிலைமைக்கு வருவோம். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கக்கா. தமிழ், நீ காலேஜுக்கு போலையா? இன்னைக்கு காலேஜ் எனக்கு லீவுக்கா. அதுவும் இல்லாம எங்க ஹோட்டல் ஓனரோட மச்சானுக்கு வேற எனக்கு கல்யாணமா, அதனால ஹோட்டலுக்கு லீவ் விட்டுட்டாங்க. நான் இன்னைக்கு வீட்டுல தான்க்கா இருப்பேன். சரி தமிழ். அக்கா, அங்க என்னமோ நடந்துட்டு போகுது, விடுங்க. அத நினைச்சு நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் ஏன் அதை நினைச்சு கவலைப்பட போறேன் தமிழ்? நான் படிக்க போறதுக்காக அங்க மங்களநாதம் வாசிக்கிறாங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அக்கா, வேற லெவல்க்கா. தக் லைஃப் போங்க. அப்புறம் அக்கா, நீங்க போற வழியில புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்கக்கா. தமிழ், அந்த காலத்துலலாம் பெரியவங்க படிச்சு முடிச்ச புத்தகத்தை அவங்களுக்கு அடுத்து வர தம்பி தங்கச்சிங்களை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு உன்னோட 12ஆம் கிளாஸ் புத்தகத்தை கொடு தமிழ். என் தங்கச்சி கிட்ட இருந்து அக்கா நான் வாங்கிக்கிறேன். உன் ராசிக்கு உன் புத்தகத்தை வச்சு படிச்சு 600க்கு 600 எடுக்கலனாலும் ஒரு 500 ஆச்சு எடுப்பேன்ல. அக்கா, நீங்களாம் 600க்கு 605 எடுப்பீங்க. அது எப்படிக்கா முடியும்? ஏய், பழமொழி சொன்னா அதெல்லாம் அனுபவிக்கணும், ஆராய கூடாது.
டேய் நடேஷா, அது சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கா, அவங்க எல்லாரையும் உள்ள வர சொல்லு போ. நடேசா போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வா. என்ன அத்தா, எல்லாம் ரெடியா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கிறா சாங்க. சரியாத்தா சரியாத்தா. எங்க ஈஸ்வரி, சித்ரா, சாவத்ரி, தாமரை யாரையுமே காணுமே. தெரியலையே. ஏப்பா ஈஸ்வரி சித்ராலாம் கல்யாணம் விட்ட ஆளுங்கப்பா. அவங்க குளிச்சு சேலை கட்டி நகை நட்டெல்லாம் போட்டு சீவி சிங்காரிச்சு வர முகூர்த்த நேரம் வரைக்கும் ஆயிரும். இப்ப வந்துருவாளுங்க. இதோ வந்துட்டாங்கண்ணே. இதா இதோ வந்துட்டாளுங்க. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா ஈஸ்வரி, 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம் மாமா. ரெடி ஆயிட்டு பெரியப்பா. அக்கா நான் டீ சாப்பிடுங்க. சித்ரா இந்த நீ டீ சாப்பிடு. மாமா உங்களுக்கு காப்பி? வேணாம் கருப்பு, வேணாம் வேணாம். வரவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பா. ஏப்பா கருப்பு, மாமா சேது எங்க? ஏப்பா முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. சேது இன்னும் காணா? ஆமா எங்க போனோம்? அதானே என் பேர ரெடியாகி வந்து இங்கனக்குள்ள நின்னான்னா மலையே நிக்கிற மாதிரில இருக்கும். எங்க அவனை ஆளை காணோம்? அப்பதா தம்பி எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கல்யாணம்ன்றதுனால நேத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு லேட்டா தூங்கிருப்பாங்க அப்பதா. பார்ட்டியா? அதான் எந்திரிக்க லேட் ஆகும். என்னது பார்ட்டி கொண்டாடானா? ஏன் சித்ரா நீ பாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விடுறதானா? வெளியில எந்த பாட்டிக்கும் போக கிடையாது, வீட்டுல எந்த பாட்டியும் நடக்க கிடையாது. அவன் பாட்டுக்கு தம்பி கல்யாணம் இருக்கு சொல்லி ஒழுக்கமா தான் இருந்தான். கருப்பு மாமா சேது அவுட் ஹவுஸ்ல இருக்கான பார்த்து கூப்பிட்டு வா போ. சரி மாமா. போய் பார்த்து வா கருப்பு. தமிழ்ச்செல்வியையும் வர சொல்லுடா. சரி அவங்க கூப்பிட்டு வரேன். ஐயோ சேது மாடியில மயங்கில கிடக்குறான். சம்பந்தமே இல்லாம சேது எதுக்கு தேடுறாங்க? அவனா இன்னைக்கு கல்யாண மாப்பிள்ள. தேவையில்லாம அவனை தேடி நம்மள டென்ஷன் ஆக்குறாங்க. ஐயோ அம்மாச்சே இந்த வர்றாங்க பாரு. எங்கடி சேதுவ காணோம்? அவரு அங்க வரலாமாச்சி? அங்க வரலையா? ஆமா அம்மாச்சி, வழக்கமா மாமா அங்கதான் வந்து தூங்குவாரு. ஆனா நேத்து ராத்திரி அங்க வரலையே. ஏண்டி ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வரலனா போய் தேட மாட்டீங்களா? இல்ல அம்மாச்சி, கல்யாண வேலையா எங்கேயாச்சும் வெளியில இருப்பாருன்னு நினைச்சோம். அதுவும் இல்லாம அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, அதை ராத்திரிக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அம்மாச்சி. அதனாலதான் வெளியே எங்கேயோ போயிருக்காரோன்னு நினைச்சோம். முக்கியமான வேலையா? கல்யாணமே வீட்டுல தானடி நடக்குது, மண்டபத்துல கூட இல்லையே. அப்படி என்னடி முக்கியமான வேலை? எங்க போயிருப்பா? மாமா சேதுனா மாடியில தூங்கிட்டு இருப்பா. நான் அவனை பார்த்துட்டு வரட்டுமா? சரி போ, போய் பார்த்துட்டு வா போ. சரி மாமா. நானும் வரேன். ஏன் என்னத்துக்கு? நீ படி ஏறி முக்கு திரும்பக்குள்ளையும் நான் மேல போய் பார்த்துட்டு வந்துருவேன். நீ இருந்து காப்பி குடி, நான் போயிட்டு வந்துடுறேன். இவங்க போய் பார்க்கறாங்களா? சீக்கிரம் பார்த்துட்டு வா. ஐயோ, ஐயோ அம்மாவும் மகளும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நிக்கிறாங்க. தமிழ் மலர் எங்க? அத்தை மாமா மலரக்காவ கிளாஸ் சேர்த்து விட்டாங்கல்ல, அது இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. அதே அக்கா காலையிலே வெள்ளன கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் சரிதான். இங்கனக்குள்ள இருந்தா அவளுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி சங்கடமா தான் இருக்கும். ஏன் இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவெல்லாம் ஒரு ஆளா? அவளும் ஒரு ஆளு தாண்டி. அவளும் இந்த வீட்டை சேர்ந்த ஆளுதான். அதத்தான் என் மகன் எப்பவோ சொல்லிட்டான்ல, அவளும் இந்த வீட்டு ஆளுதான். அப்புறம் என்ன? மாப்ள மாப்ள எங்க போன? மாப்ள எங்க போன? என்ன பூஜை ரூம்ல இருந்த எலுமிச்சம்பழம் இங்க இருக்கு? மாமா என்னையா சேது ரூம்ல இல்ல இல்லையா? மாமா. சேது ரூம்ல இல்லாம எங்க போயிருப்பான் சன்னாச்சு? தெரியலையே. மாமா சேது ரூம்ல பெட்ல இந்த எலுமிச்சம்பழம் தான் மாமா இருந்துச்சு. எலுமிச்சம்பழமா?